வணக்கம் தமிழா. இன்று நாம் பார்க்கக்கூடிய முந்தைய ஆண்டு வினாத்தாள், அதாவது பொது தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல 2011ஆம் ஆண்டுக்குரிய டிஎன்பிஎஸ்சி பிஏஓ ஒரிஜினல் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, சிலபஸ் வைஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களையும், அதே போல் சில கொஸ்டின் பார்த்து ரிப்பீட்டடாக நமக்கு வரக்கூடிய தேர்வுகளில் வந்து கொண்டே இருக்கிறது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2022 2023 நடந்த தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்தே ஒரு 20% மேலே தமிழ் கொஸ்டின் அப்படியே வருவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு, வாய்ப்பு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேங்களா, அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க உள்ள போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பட்டியல் 1 உள்ள நூல்களை பட்டியல் 2 உள்ள நூல் ஆசிரியர்களுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நாரைவீடு தூது, திரியடிகம், சீரா புராணம், கலிங்கத்து பரணி. இப்ப பாத்தீங்கன்னா இதுல நூல் கொடுத்திருக்காங்க, இங்க நூல் ஆசிரியர் இந்த பக்கம் இருக்கு. இப்ப நாரை வீடு தூது, நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடல். நாரையை தூது விடக்கூடிய அந்த நாரை வீடு தூது ஆசிரியர் யார் அப்படின்னா சத்திமுத்த புலவர் தான். யாரு? சத்திமுத்த புலவர். திரியடுகம் 3 மருந்து பொருட்களால் ஆன சுக்கு, மிளகு, திப்பிலி ஆனந்த், அதாவது திரிகடுகம் சொல்றோம். 3 மருந்து பொருட்கள். மருந்தின் பெயரால் புகழ்பெற்ற நூல் திரியடுகம், ஏலாதி, சிறுவஞ்சம் நூல். திரியடுகம் என்பது 3 மருந்து பொருட்கள், 3 அறக்கருத்துக்களை கூறி மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய நூல் திரிகடுகம். ஆசிரியர் நல்லாதனார். அடுத்து சீரா புராணத்தினுடைய ஆசிரியர் உமறு புலவர். கலிங்கத்து பரணி ஆசிரியர் ஜெயங்கொண்டார். ஓகேங்களா, அப்ப கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் அப்ப எங்க இறுதியா இருக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அப்ப நாரை வீடு தூது சத்தியமுத்த புலவர் இ, திரியடுகம் நல்லாதனார், சீரா புராணம் இ உமறு புலவர், கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். இடம் முதலாவதாக இ ஆப்ஷன் 2 விடைகள் இருக்கு, அதனால நம்ம பொறுமையா தான் செலக்ட் பண்ணணும். அடுத்து ரெண்டாவது திடீர் நல்லாதன எதுவுமே இல்லை, இதுவே நம்ம ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம். இல்லை சார் அதுவும் எனக்கு கலிங்கத்து பண்ணி தெரிஞ்சவங்க என்ன செய்ய முடியும், ஆன்சரை செலக்ட் பண்ண முடியும். பொறுத்துகளை 1 அல்லது 2 வினாக்களுக்கு விடை தெரிந்தால் கூட நம்ம ஆன்சரை ஈஸியாக செலக்ட் செஞ்சிடலாம். ஓகேங்களா, வாங்க அடுத்த வினா பார்க்கலாம். பட்டியல் 1 உள்ள சொற்களை பட்டியல் 2 உள்ள பொருளறிந்து கீழே கொடுக்கப்பட்ட குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு அப்படிங்கிறது பட்டியல் 1 பட்டியல் 2. ஃபர்ஸ்ட் பாருங்க, சொல் பொருள். எப்பயுமே வந்து முதலாவது சொல்ல எடுத்தோடனே பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ண நினைச்சோம். 4 சொற்களையும் படிச்சு பாருங்க, அந்த விடைகளையும் 4 இதையும் நல்லா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கொண்டல், வலி, அல், ஆக்கம். அப்ப இங்க வலி என்பது காற்றை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக வந்திருக்கு. அப்ப கொண்டல் என்பது ஒரு வகையான காற்று தான், கிழக்கிலிருந்து வீசக்கூடிய அந்த காற்று கொண்டல். அப்ப என்ன சொல்றோம், அந்த கார்முகில், கார்முகில் என்னது, கொண்டல். அடுத்து வலி என்பது காற்று. அல் என்பது இரவு, அல் அங்காடி இரவு நேர கடைகள் அப்படின்னு சொல்றோம். அல் என்பது இரவு. ஆக்கம் என்பது என்னது, பெருஞ்செல்வம். ஆக்கம் என்பது என்னது, பெருஞ்செல்வம். அப்ப ஆக்கம் 4வது அந்த வினாவுக்கு இ பெருஞ்செல்வம், அல் இரவு, வலி காற்று, கொண்டல் கார்முகில். அப்ப என்னது, ஆப்ஷன் பி. ஓகேங்களா, அடுத்ததாக அடுத்த வினா நம்ம பார்க்கலாம். சொல் பொருள் தான், அதே போல வினாதான், பொறுத்துக்க தான். ஃபர்ஸ்ட் பாருங்க, குருசு, ஒடுக்கம், முழவு, இரும்புது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த குருசு அப்படின்னு என்னன்னா, குருசு அந்த சொல்லுக்கான சரியான பொருள் என்னது, சிலுவை. என்னது, சிலுவை. ஒடுக்கம் என்பது என்னது, ஒடுக்கம் என்றால் முடிவு. இ ஆ எங்க இருக்குன்னு பார்க்கணும். அப்ப இதுதான் விடையாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து முழவு, முழவு என்பது மத்தளம், ஒரு இசைக்கருவி. இரும்பூது, இரும்பூது அடைந்தனர், வியப்பு அடைந்தனர். அதை என்னது, இரும்பூது அப்படின்னா வியப்பு. அப்ப குருசு என்பது சிலுவை. இப்ப பொறுத்துக்களை கேட்கும்போது நம்ம ஈஸியாக செலக்ட் பண்றோம். ஒரு சமயத்தில் தனியா கூட கொஸ்டின் கேட்பாங்க. குருசு என்னன்னது, சிலுவை. ஒடுக்கம் என்பது முடிவு, ஒடுக்கம் என்பது முடிவு, முழவு என்பது மத்தளம், இரும்பூது என்பது வியப்பு.
அடுத்ததாக 4வது வினா, பட்டியல் 1 உள்ள சொற்களை பட்டியல் 2 உள்ள சொற்பொருளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க கேட்காங்க. சொல் பொருள் கொடுத்திருக்காங்க. மதுகரம், துன்று, புரை, அலகை. அப்ப மதுகரம், மதுகரம் அப்படின்னா என்னன்னா, மதுகரம் என்பது தேனி. மதுகரம் என்பது என்னது? தேனி. அடுத்து புரை அப்படின்னா என்னது? குற்றம். மதுகரம் என்பது தேனி. புரை என்பது என்னது? குற்றம். அலகை என்பது என்னது? பேய். அலகை என்னது? பேய். அப்ப துன்று என்பது என்னது? செறிவு. அப்ப சரியாக பொருந்தக்கூடிய விடை ஆப்ஷன் ஏ தான் சரியானது. எப்பயுமே ஆப்ஷன் ஏபிசிடி இருக்கு, இதுக்குள்ள இருக்குது AAE இருக்கும். வாங்க ஜெண்டர் ஸ்டடீஸ்ல பார்த்து ஏபிசிடி அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அப்ப மதுகரம் என்பது என்னது? தேனி. மது கரம் தேனி. துன்று செறிவு. புரை என்பது குற்றம். அலகை என்பது என்னது? பேய். அப்ப சரியா பொருந்தக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்ததாக அதேதான், பட்டியல் 1 உள்ள நூல்களை பட்டியல் 2 உள்ள நூல் ஆசிரியருடன் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நூல் வந்து குற்றால குறவஞ்சி. குரம் குரத்திப்பாற்று என்று அழைக்கப்படக்கூடிய குற்றால குறவஞ்சியினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரிகூட ராசப்ப கவிராயர். யாரு? திரிகூட ராசப்ப கவிராயர். அடுத்து மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். இந்த நூல்களின் ஆசிரியர் குமரகுருபரர். யாரு? குமரகுருபரர் தான். மதுரை கலம்பகம், காசி கலம்பகம், கைலை கலம்பகம், நீதி நெறி விளக்கம், நீதி நெறி விளக்கம், காசி கலம்பகம், கைலை கலம்பகம், மதுரை கலம்பகம், முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மை குரம், சகலகலா வள்ளி மாலை, நீதி நெறி விளக்கம். இதெல்லாம் யாருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா குமரகுருபருடைய நூல்கள். இவர் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா குமரகுருபர் வாழ்ந்த காலம் 17ஆம் நூற்றாண்டு. 17ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? அடுத்து காவடி சிந்து பாடியவர் யாருன்னா அண்ணாமலை ரெட்டியார் அல்லது சென்னிக்குளம் அண்ணாமலையார். காவடி சிந்தின் தந்தை, சிந்துவின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னா அண்ணாமலை ரெட்டியார். அண்ணாமலை கவிராஜன்னாலும் அண்ணாமலை ரெட்டியார் தான். சென்னிக்குளம் அண்ணாமலையார். சிந்துக்கு தந்தை அப்படின்னா யாரு? பாரதியார். சிந்துவின் தந்தை, காவடி சிந்தின் தந்தை யாரு? அண்ணாமலை ரெட்டியார். நந்தி கலம்பகம் ஆசிரியர் பேர் தெரியவில்லை. அப்ப சரியான ஆன்சர் தான் ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். குற்றால குறவஞ்சியினுடைய ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்ற நூலினுடைய ஆசிரியர் திரிகூட குமரகுருபரர். காவடி சென்று அண்ணாமலை ரெட்டியார் அல்லது சென்னிக்குளம் அண்ணாமலையார். நந்தி கிளம்பகம் ஆசிரியர் பேர் தெரியவில்லை. நந்தி கிளம்பகம் என்பது 3ஆம் நந்திவர்மா பல்லவனை பாட்டோடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் நந்தி கிளம்பகம். ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அடுத்ததாக பட்டியல் 1 உள்ள நூல்களை பட்டியல் 2 உள்ள நூல் ஆசிரியருடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்ட குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. திருவாய்மொழி. திருவாய்மொழி ஆசிரியர்னா நம்மாழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்திலே 3ஆம் ஆயிரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திருவாய்மொழியினுடைய ஆசிரியர் நம்மாழ்வார். அடுத்து குண்டலகேசி. குண்டலகேசியினுடைய பௌத்த சமய காப்பியமான குண்டலகேசியினுடைய ஆசிரியர் நாதகுத்தனார். யாரு? திருவருப்பாவை இயற்றியவர் யாருன்னா ராமலிங்க அடிகள். திருவருப்பா என்பது 6 திருமுறைகளை கொண்டது. திருவருப்பு எத்தனை திருமுறைகள்? 6 திருமுறைகளை கொண்டது. 5818 பாடல்களை கொண்டது. திருவருப்பாவை இயற்றியவர் யாரு? ராமலிங்க அடிகள். திருவருப்பா 6 திருமுறைகளையும் 5818 பாடல்கள் கொண்டது. திரு அருப்பாவை மறுப்பா என்று வழக்கிட்டு வாதிட்டவர் யாருன்னா ஆறுமுக நாவலர். திருவருப்பாவை அருப்பாவா கிடையாது, அது மறுப்பாதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னது யாரு? ஆறுமுக நாவலர். ஓகேங்களா? திரும்ப அதை அறுப்பான்னு சொல்லி அதை நிலைநாட்டுவர் யாருன்னா இஸ்லாமிய சமய புலவர் செய்குதம்பி பாவலர். ஓகே. அடுத்து பிரதாப முதலியார் சரித்திரம். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேதநாயகம். தமிழினுடைய முதல் நாவல், தமிழ்ல வெளிவந்த முதல் நாவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதாப முதலியார் சரித்திரம். ஆசிரியர் மாயூரம் வேதநாயகம் இல்லை. பெண்மதி மாலை, நீதி பேதம், நீதி நூல் போன்ற நூலை இயற்றியவர் யாருன்னா மாயூரம் வேதநாயகம் இல்லை தான். தமிழில் வெளிவந்த முதல் நாவல் அல்லது முதல் புதினமான பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற நாவலுக்கு ஆசிரியர் வேதநாயகம் பிள்ளை தான். அப்ப திருவாய்மொழியினுடைய ஆசிரியர் நம்மாழ்வார். குண்டலகேசி 50 காப்பியங்களில் ஒன்றான
பௌத்த சமய காப்பியமான குண்டலகேசியுடைய ஆசிரியர் நாதகுத்தனார், திருவற்பாவினுடைய ஆசிரியர் ராமலிங்க அடிகள், பிரதாப முதலியார் சரித்திரம் ஆசிரியர் வேதநாயகம் பிள்ளை. அப்ப திருவாய்மொழி நம்மாழ்வார். ஆப்ஷன் டி ஆப்ஷன் தான் சரியான விடை. அடுத்ததாக நெடுந்தொகை என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? நெடுந்தொகை என்று அழைக்கப்படக்கூடிய நூல், நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் எது பார்த்தீங்கன்னா அகநானூறு. அகம், அகப்பாட்டு, நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது? அகநானூறு. 8 தொகை நூல்களிலே அல்லது சங்க இலக்கியங்களிலே வரலாற்று செய்திகளை கூறக்கூடிய, வரலாற்று செய்திகளை மிகுதியாக கூறக்கூடிய ஒரு அகநூல் எதுன்னு கேட்டது அகநானூறு தான். ஒரு அகநூல் தான், அகம் சார்ந்த நூல் தான். ஆனால் வரலாற்று செய்திகளை கூறக்கூடிய நூல் எது பார்த்தீங்கன்னா அகநானூறு. இது அகம் என்றும் அகப்பாற்று என்றும் நெடுந்தொகை என்றும் அழைக்கப்படுகிறது. அகநானூறு. புறநானூறு சொல்றோம் புறம், புறப்பாட்டு, புறம்பு நானூறு. பண்டைய தமிழ் மக்களுடைய வாழ்வியல் சிந்தனை கருவூலம், வாழ்வியல் சிந்தனை கருவூலம். தமிழர் வரலாற்று பெட்டகம், தமிழர் வரலாற்று பெட்டகம், தமிழுடைய நாகரீக அரும்பெட்டகம், தமிழுடைய வரலாற்று பெட்டகம், பண்டை தமிழ் மக்களுடைய வாழ்வியல் சிந்தனை கருவூலம், பண்டை தமிழுடைய நாகரிக அரும்பெட்டகம் என்றெல்லாம் அழைக்கக்கூடியது புறநானூறு. பண்டை தமிழ் மக்களுடைய கல்வி, வீரம், கொடைச்சிறப்பு, ஆட்சி முறைகளை பற்றி தெளிவாக எந்த நூலின் மூலம் அவன் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா புறநானூறு தான். அடுத்து திருமுருகாற்றுப்படை என்பது 10 பாட்டு நூல்களில் காலத்தால் பிந்திய நூல். ஆனால் கடவுள் வாழ்த்தாக கருதி 10 பாட்டுல முதல் நூலா வச்சிருக்காங்க. திருமுருகாற்றுப்படை என்பது 10 பாட்டு நூல்களிலே காலத்தால் பிந்திய நூல் திருமுருகாற்றுப்படை. ஆனால் இது கடவுள் வாழ்த்தாக கருதி 10 பாட்டுல முதல் நூலாக திருமுருகாற்றுப்படை வச்சிருக்காங்க. 10 பாட்டுல இருக்கக்கூடிய அந்த 10 நூல்கள் மொத்தம் 8 ஆசிரியர் பாடியிருக்காங்க. அதுல திருமுருகாற்றுப்படையையும் நெடுநிலவாடை வேட்டிய ஆசிரியர் நக்கீரர், திருமுருகாற்றுப்படையையும் நெடுநிலவாடை வேட்டிய ஆசிரியர் நக்கீரர். திருமுருகாற்றுப்படை என்பது தமிழ் கடவுள் முருகனுடைய அறுபடை வீடுகளை பற்றி சொல்லக்கூடிய அந்த நூல் தான் திருமுருகாற்றுப்படை. ஓகேங்களா? புலவராற்றுப்படை, புலவராற்றுப்படை என்று அழைக்கப்படக்கூடியது புலவராற்றுப்படை, முருகு என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய 10 பாட்டு நூல் சங்க இலக்கிய நூல் எதுங்கிறது திருமுருகாற்றுப்படை. முருகனுடைய அறுபடை வீடுகளுடைய அந்த சிறப்புகளை சொல்லக்கூடிய நக்கீரரால் இயற்றப்பட்ட திருமுருகாற்றுப்படை 10 பாட்டுல கடவுள் வாழ்த்தாக இருக்கக்கூடிய நூல். ஆனால் காலத்தால் பிந்திய நூல் 10 பாட்டுல காலத்தால் பிந்திய நூல் கடவுள் வாழ்த்தாக கருதி முதல் நூல் வச்சிருக்க. அடுத்து கலித்தொகை. 8 தொகை நூல்களில் கலித்தொகை என்பது ஒரு அகநூல் தான். ஒரு இசையோடு இசை நாடக வடிவில் இயற்றக்கூடிய இந்த கலித்தொகை கலிப்பா வகையாலானது. கலிப்பா வகையில் அமைந்த ஒரே நூல் கலித்தொகை. கற்றறிந்தோர் ஏத்தும் கலை என்றும் கல்வி வளார் கண்ட வழி என்றும் அழைக்கப்படக்கூடிய நூல் கலித்தொகை. அடுத்ததாக வேளாண் வேதம். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் நாலடியார். வேளாண் வேதம் எது? நாலடியார். நாலடி, நாலடி 400 வேளாண் வேதம். நாலடியார் திருக்குறளுக்கு அடுத்து 18 இலக்க நூலில் மிகவும் புகழ்பெற்ற நூல் நாலடியார் தான். நாலடியாருக்கு பிறகு பழமொழி. அப்ப நாலடியார் யார் இயற்றிருக்காங்க? சமண முனிவர்கள். நாலடியார் யார் இயற்றியது? சமண முனிவர்கள் இயற்றிருக்காங்க. அப்ப நாலடியார் என்ன சமயம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சமண சமயம் தான். ஓகேங்களா? சமண முனிவர் பலரால் இயற்றப்பட்ட நூல் நாலடியார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஏலாதி 6 மருந்து பொருட்களால் ஆனது. ஏலம் அப்படிங்கிற மருந்து பொருளை முதலாக உடையது ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பு, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 6 மருந்து பொருட்கள் எப்படி நம்முடைய உடல் நோயை தீர்க்கின்றதோ அதுபோல இந்த நூலில் வரக்கூடிய அந்த பாடலுடைய அறக்கருத்துக்கள் 6 அறக்கருத்துக்கள் மனிதனுடைய அந்த பிரச்சனையை தீர்க்க வல்லது என்று சொல்லக்கூடிய நூல் தான் ஏலாதி. ஆசிரியர் கனி மேதாவியார். ஓகேங்களா? 6 மருந்து பொருள். சிறுபஞ்ச மூலம் என்பது 5 மூலிகையினுடைய வேர்களால் ஆன நூல் சிறுபஞ்ச மூலம். ஆசிரியர் காரியாசான். ஆசிரியர் காரியாசான். காரியாசானை மாக்காரியாசன் சிறப்பிக்கிறது இந்த நூலுடைய சிறப்பு பாயிரம். கார் 40. கார் என்பது முல்லை நிலத்துக்குரிய அந்த ஒழுக்கம். கார் 40 முல்லை நிலத்துக்குரிய அந்த ஒழுக்கம் தான் என்னது? கார்காலம். ஓகேங்களா? அப்ப கார் 40 என்ன நூல் பார்த்தீங்கன்னா அகநூல் தான். கார் 40 ஆசிரியர் யாரு? கண்ணன் குத்தனார். ஓகே. அப்ப வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் நாலடியார். நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு ஜி.யு. போப் அவர்கள். அடுத்ததாக முத்தமிழ் காவலர். முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படும், அதாவது அட்டைமொழியால் அழைக்கப்படக்கூடிய நூல்கள்
கவிஞருடைய சிறப்பு பெயர்கள், புனைப்பெயர்கள், இயற்பெயர்கள் தொடர்ந்து கேட்குறாங்க. தெளிவாக பார்த்துக்கணும். சிலபஸ் வைஸ் நம்ம படிச்சுக்கணும். அதே போல் ஸ்கூல் புக்ஸ் 6ஆம் வகுப்புலேருந்து 12th வரை நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா தெளிவாக படிக்கணும். ஏனோ தான் படிச்சிடக்கூடாது. தெளிவாக படித்தேன் நான் 100க்கு 100 என்பது மிக எளிதாக அடைந்து விடலாம். முத்தமிழ் காவலர் யாருன்னா கி ஆ பே விஸ்வநாதம் அப்படிங்க. சில சமயங்கள்ல கி ஆ பே வி அப்படி கூட வச்சிருவாங்க ஆப்ஷன்ல. முழு பேரும் இருக்கலாம். சில அப்படியே சுருக்கமா வின்னு வச்சு கி ஆ பே வி வச்சாலும் அதான் ஆன்சர். இப்போ முத்தமிழ் காவலர் யாருன்னா கி ஆ பே விஸ்வநாதன் தான் சரியான ஆன்சர். இந்த மூவா பார்த்தீங்கன்னா தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து அப்படின்னு சொன்னவர் யார் பார்த்தீங்கன்னா மூவா. அடுத்ததாக கவிமணி என்ற சொல்லால் போற்றப்படக்கூடிய சான்றோர் யார்? கவிமணி என்ற சொல்லால் போற்றப்படக்கூடிய சான்றோர் கவிமணி யாரு? தேசிய விநாயகம் இல்லை. கவிமணி யாரு? தேசிய விநாயகம் இல்லை. மலரும் மாலையும், ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், குழந்தை செல்வம் போன்ற நூலை இயற்றியவர் யாரு? கவிமணி. தேசிய விநாயகம் இல்லை. இந்த ராமலிங்கம் இல்லை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர், தமிழக அரசினுடைய முதல் அரசவை கவிஞர். தமிழ் நின்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழில் நின்ற ஒரு இனம் உண்டு தனியே அவற்றிற்கு ஒரு குணம் உண்டு போன்ற தமிழர் நெறி பற்றிய பாடல்களை பாடியவர் யாருன்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படின்னு ஒரு மிக முக்கியமான பாடலை சத்தியாகிரகத்தின் போது பாடியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. அடுத்து முடியரசன், திராவிட நாட்டினுடைய வானம்பாடி, திராவிட நாட்டினுடைய வானம்பாடி என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் பார்த்தீங்கன்னா முடியரசன். திராவிட நாட்டினுடைய வானம்பாடி முடியரசன். முடியரசன் இயற்பெயர் என்னது? துரைராசு. ஓகேங்களா. அடுத்ததாக அப்பர் அடிகள், அப்பர் அடிகள் அல்லது அப்பர் என்று அழைக்கப்படுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். அப்பர் யாரு? அப்பர், வாயீசர், தர்மசேனர், அப்பர், வாகீசர், தர்மசேனர், தாண்டக வேந்தர், ஆளுடை அரசு. அப்பர், வாகீசர், தர்மசேனர், தாண்டக வேந்தர், ஆளுடை அரசு என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா திருநாவுக்கரசர் தான். ஓகேங்களா. அடுத்து சுந்தரர், தம்பிரான் தோழர், தம்பிரான் தோழர் என்றும் ஆளுடை நம்பி என்றும் அழைக்கப்படக்கூடியவர் யாரும் பார்த்தீங்கன்னா சுந்தரர். மாணிக்க வாசகர், அழுது அடியடைந்த அன்பர் யாரு? மாணிக்க வாசகர். ஓகேங்களா. இவருடைய நூல் தான் திருவாசகமும் திருக்கோவை யாரும். அடுத்ததாக பிரித்து எழுதுக புறநானூறு, எட்டுத்தொகை நூல்கள் புறத்தை பற்றி சொல்லக்கூடிய, புறத்தை பற்றி கருத்தில் மிகுதியாக சொல்லக்கூடிய புறநானூறு பிரித்து எழுதுக. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100, புறத்தை பற்றிய 400 பாடல்களை கொண்ட நூல் புறநானூறு. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 தான் சரியான ஒரு ஆன்சராக இருக்கு. அடுத்து பிரித்து எழுதுக கிழங்கை அகழ்ந்து எடுக்கும். அப்படியே நம்ம ஈஸியா பிரிச்சிடலாம். கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரித்து எழுதணும் என்னது? கிழங்கை அகழ்ந்து எடுக்கும். இதுதான் சரியான விடையாக இருக்கு. அடுத்து தனித்தமிழ் என்னது? தனித்தமிழ் அப்ப எப்படி வரலாம்? தனித்து தமிழ் வருமா? வராது. தா கூட அணித்தமிழ் வருமா? வராது. தனித்த வரும் வராது. அப்ப தனி கூட்டல் தமிழ். அப்ப தனி குழுமி ஒற்று உயிர் ரெற்றும் அப்படிங்கிறது படி அதற்கு தகரத்துக்கு இனமான தகரமை தோன்றி தனித்தமிழ் என்றானது அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்ததாக நிற்பதொன்றில் பிரித்து எழுதுகதான். நிற்பது ஒன்று இல் அப்படிங்கிறதா சரியான ஒரு பிரித்தல். நிற்பது ஒன்று இல். ஆப்ஷன் ஏ தான் சரி, மற்றெல்லாம் கரெக்டாக வராது. பிரித்து எழுதுக நிற்பது ஒன்று இல், அதுதான் சரியான விடை. அடுத்ததாக எதிர்ச்சொல் தருக. எதிர்ச்சொல் தருக வெகுளி. வெகுளி அப்படின்னா என்னன்னா சினம். வெகுளி என்னது? சினம். வெகுளல், சினத்தல், சினம், கோபம். அப்ப அதுக்கு சரியான ஒரு எதிர்ச்சொல்னா இருக்கும்? அச்சம் இருக்குமா? இருக்காது. அவலமா இல்லை. என்னது? சினத்துக்கு சரியான எதிர்ச்சொல் மகிழ்ச்சி தான் சரியானது. அடுத்து மீண்டும் ஒரு எதிர்ச்சொல் வினா, நல்வினை. அப்ப நல்வினை நினைப்பையுமே எதிர்ச்சொல் அறிஞர் பொருள் கேட்கும்போது அது என்ன எழுத்துல முடியும் அதுபோல ஒரு எதிர்ச்சொல்லோ அறிஞர் போல நம்ம பார்க்கணும். நல்வினை. நல்வினை அப்படின்னது தீவினை, அதுதான் சரியான எதிர்ச்சொல். தீதுன்னு நம்ம போட்டக்கூடாது, தீயவைன்னு போட்டக்கூடாது. சார் இங்க நல்லதுதான் கொடுத்துருக்காங்க, நம்ம தீயவைன்னு போட்டலாம் அப்படின்னு போடுறது. நல்வினைனா தீயவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த எழுத்துல முடியக்கூடிய அது மாதிரி ஒரு விடை வந்தால் நம்ம பெஸ்ட் ஆன்சராக இருக்கும். அது இல்லை அப்படின்னா நம்ம வேற எதாவது பார்க்கலாம்.
அடுத்து எதிர்ச்சொல் தருக அகம். அகம் என்பது அகத்தை நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அப்ப எதிர்ச்சொல் என்னது? புறம். அப்ப நம்ம மக்கள் எடுத்து புறம் என்பது இந்த புறத்தை போற்றக்கூடாது. இந்த புறம் என்பது என்னது? இந்த புறம் என்பது ஊர் பெயர்களில் வரக்கூடிய அந்த புறம் என்பது சிறந்த ஊரில் குறிக்கக்கூடிய புறம். இந்த புறம் வேற, இந்த புறம் என்பது வேற. இந்த புறம் என்பது வெளியே வெளியே நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அதாவது பண்டைய தமிழ் மக்களுடைய வீரம், கல்வி சிறப்பு, கொடை போன்ற நிகழ்வுகள் எதன் உருவாது? புறநானூறு என்ற நூலில் மறந்து கொள்கிறோம். அப்ப அது புறம். இது அகம்ங்கிறது வாழ்வியல் நிகழ்வுகள். அப்ப அகத்துக்கு சரியான எதிர்ச்சொல் புறம் தான் சரியானது. ஓகேங்களா? தெளிவாக இருக்கணும். அதே போல எதிர்ச்சொல் தருக அண்மை. அண்மை என்னது? பக்கத்துல. அப்ப எது சொன்னது? தூரத்துல. சேய்மை. அண்மை அப்படின்னா அருகில், சேய்மைனா தூரத்தில். மீண்டும் ஒரு எதிர்ச்சொல் பெருமை. பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றோம். எதிர்ச்சொல் என்ன வரும்? சிறுமையா இருக்கு. அவ்வளவுதான். பெருமை என்னது? பெரு சிறு. பெருசு சிறுசு. பெருமை வறுமைன்னு போட்டக்கூடாது, இன்மைன்னு போட்டக்கூடாது. ஓகேங்களா? அப்ப பெருமை என்னது? சிறுமை. அடுத்ததாக பொருந்தா சொல்லை கண்டுபிடி அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, பொருந்தா சொல். பொருந்தா சொல்லை கண்டுபிடி அப்படிங்கிற போது இருக்கக்கூடிய 4 தெரிவுகள்ல 3 ஒரே கேட்டகரியில இருக்கும், ஒரே தொகையா இருக்கும். ஒன்று மட்டும்தான் வித்தியாசம். பாருங்க, சிந்தாமணி. சிந்தாமணி என்பது சீவக சிந்தாமணி. ஓகேங்களா? அடுத்து சிலப்பதிகாரம், அடுத்து பாஞ்சாலி சபதம், அடுத்து மணிமேகலை. இதை பார்த்தாவே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்ப சீவக சிந்தாமணி என்பது 50 சிலப்பதிகாரம் என்பது 50, மணிமேகலை என்பது 50. இது ரெண்டுமே இரட்டை காப்பியங்கள் சொல்றோம். அப்ப 50 அல்லாத நூல் அதுதான் பொருந்தா சொன்னது. பாஞ்சாலி சபதம் யாருடைய நூல்? பாரதியாருடைய நூல் பாஞ்சாலி சபதம். பெண் உரிமை காப்பியம். பெண் உரிமை காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் பாஞ்சாலி சபதம். மடப்பிடி அப்படின்னா யாரு? பாஞ்சாலி தான். மடப்பிடி என்று அழைக்கப்படக்கூடிய யாரு? பாஞ்சாலி. மடக்கொடி யாரு? கண்ணகி. மடப்பிடி என்பது பாஞ்சாலி, மடக்கொடி என்பது கண்ணகி. ஓகேங்களா? அப்ப மடப்பிடி இலக்கண குறிப்பு கேட்டான்னு வச்சுங்க. மடம் என்பது என்னது? அந்த பெண்களுக்குரிய குணங்களான அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று சொல்ற குணங்கள். மடத்தை உடைய அந்த பெண் அப்படின்னா, அதாவது அப்படிங்கிறத நம்ம பொருள் கொள்ளணும். அதாவது இது தொகை மறைந்து வருது. என்ன மறைந்து வருது? நம்ம தொகைநிலை தொடர்ல பார்க்கிறோம். 6 வகை இருக்கு. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை, இறுதியாக அன்மொழி தொகை. இதை முதல்ல சொன்ன அந்த 5 தொகை அல்லாத பிறகு மறைந்து வந்தால் அதான் என்னது? அன்மொழி தொகை அல்லது அல்மொழி தொகை. அல்லாத மொழிகள் தொக்கி வருவது அல்லது மறைந்து ஒரு மடப்பிடி கேட்டாலும் மடக்கொடி கேட்டாலும் இலக்கண குறிப்பு என்னது? அன்மொழி தொகை அல்லது அல்மொழி தொகைன்னு வச்சுக்கோங்க மைண்ட்ல. இதை சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னா அது முறுக்கு மீசை வருமா? எங்கேயாவது கிடையாது. சிவப்பு சட்டை வந்தார்னா சிவப்பு சட்டை வரப்போது. சிவப்பு சட்டையை அணிந்த ஒரு மனிதர் இல்லை ஒரு பெயர் வந்தார். முறுக்கு மீசையை உடைய ஒரு மனிதர் வந்தார். அப்ப அந்த முன்னாடி சொல்லப்பட்ட அந்த தொகைநிலை தொடர்கள் 5 வகை அல்லாத பிற சொற்கள் அல்லது பிற மொழிகள் மறைந்து வறுமையானால் அதுதான் அன்மொழி தொகை. அப்ப மடப்பிடி என்று சொல்லக்கூடிய இந்த பாஞ்சாலி மடப்பிடி இலக்கணம் குறிப்பிட்ட அன்மொழி தொகை. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, பொருந்தா சொல். இது ஈஸியாக தான் இருக்கும். சேரன், சோழன், இளங்கோவடிகள், பாண்டியன். ஈஸியாக கண்டுபிடிச்ச மூவியந்திரர்கள் சேரன், சோழன், பாண்டியன். அப்ப பொருந்தா என்னது? இளங்கோவடிகள். சேரன் செங்குட்டுவனுடைய சகோதரர் தான் யாரு? இளங்கோவடிகள். சேர மன்னர் மரபில் வந்த இளங்கோவடிகள் பார்த்தீங்கன்னா அந்த அரச மரபுக்குள்ளே அவர் ஆட்சி புரிவதே வரல. என்ன நூலை ஏற்றிருக்காரு? சிலப்பதிகார நூலை ஏற்றிருக்காரு. ஓகேங்களா? இளங்கோவடிகள் யாருடைய சகோதரர்? சேர மன்னன் சேரன் செங்குட்டுவனுடைய சகோதரர். உடைய தந்தையாரு இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். இளங்கோடைய தந்தை பேர் என்னது? இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். நற்சோனையுடைய மகன் தான் இளங்கோவடிகள். ஓகே. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டுபிடி. வெச்சி, கரந்தை, பாலை, நொச்சி. வெச்சி என்பது புறத்திணைகளில் வரக்கூடிய திணை. ஆணிரை கவர்தல் என்பது வெச்சி. அடுத்து 2வது திணை கரந்தை. ஆணிரை மீட்டர் என்பது கரந்தை. மதலை காத்தல் என்பது நொச்சி திணையாம். மதலை காத்தல் நொச்சி திணை. மதலை சுற்றி வளர்த்து ஒழுங்கி. அப்ப இந்த புறத்திணைகள்ல வெச்சி, கரந்தை, நொச்சி வருது. அப்ப பாலை என்பது எதுக்குள்ள வரும் பார்த்தீங்கன்னா அகத்திணைகளை வரக்கூடியது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. இந்த 7 திணைகளும் அகத்திணைகளாகும். பாலை இது என்னது? பொருந்தாத சொல்லாகும். ஓகேங்களா? அடுத்ததாக மீண்டும் ஒரு பொருந்தாத சொல். வாழ்க, வீழ்க, வெல்க. இது எந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்கன்னா வியங்கோல் வினைமுற்று. இந்த வாழ்க என்பது என்னது? வியங்கோல் வினைமுற்று. வீழ்க வியங்கோல் வினைமுற்று.
வெல்க அப்படின்னாலும் வீங்கல் ஒன்று. ஏன் அதை வீங்கல் ஒன்று மட்டும் சொல்றோம்? அது இறுதி எழுத்து கா ஈய ஈயல் அப்படின்னு முடிஞ்சாவே அது வியங்கோல் வினைமுற்று தான். ஒரு தனி சொல்லாக வரும்பொழுது வாழ்க வீங்கல் ஒன்று கொடுப்போம். இதே வந்து 2 சொற்களாக வருது, கொஞ்சம் வாழ்க வாழ்க அப்படின்னா சொல்ல போறோம். அடுக்கு தொடர்ந்து சொல்ல போறோம். அங்க போய் வேங்கோல் வினைமுற்று போட்ட கூட வாழ்க தனியா வருதா, அது வேங்கோல் வினைமுற்று. எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, இது எந்த மாதிரி வாழ்த்துதல், வேண்டுதல், வைதல், ஏவல், விதித்தல் இந்த மாதிரி சொற்களை வரும் விளைவு வாக்கியம் அல்லது வியங்கோல் வாக்கியம் அப்படி வரக்கூடியதா இருக்கணும். அப்படி வந்து கா ஈய ஏர்ல விகுதி முடிஞ்சதுன்னா அது வேங்கோல் வினைமுற்று. அப்ப இதுல பொருந்தாத சொல் எதுனா நடந்த. ஏன் அப்படின்னா நடந்த ஆங்கிறது என்னது, பெயரச்ச விகுதி. நடந்தங்கிறது என்னது, பெயரச்ச விகுதி. இப்போ மூணுமே இருக்கக்கூடிய 3 வேங்கோல் வினைமுற்று. நடந்த என்பதுதான் பெயரச்ச விகுதி. அப்ப அதுதான் பொருந்தாத சொல். அடுத்து மீண்டும் ஒரு பொருந்தாத சொல்லை கண்டுபிடி கேட்கிறாங்க. ஐயம், பூமி, புவி, உலகம். இதுல பாத்தீங்கன்னா பூமி, புவி, உலகம் இந்த மூணுமே ஒரே பொருளை தரக்கூடிய சொற்கள். அப்ப ஐயம் என்பதுதான் இதோடு தொடர்பில்லாத சொல், பொருந்தாத சொல். ஓகேங்களா? ஐயம் அப்படின்னா அச்சம், அதுதான் ஆன்சர். அடுத்து ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. ஒருமை பன்மை பிழைகள் நீக்குக அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஒருமையில ஒரு எழுவாய் ஆரம்பிக்குது அப்படின்னா அதனுடைய பயனிலையும் ஒருமையில தான் முடியணும். அதே போல பன்மையில எழுவாய் ஆரம்பிச்சது அப்படின்னா பன்மையில தான் பயனிலை முடியணும். ரெண்டுமே மாறிடக்கூடாது, தெளிவாக இருக்க வேண்டும். பாருங்க, இப்ப அரசன் பரிசில் வழங்கினார்கள் வருமா? அரசன் பரிசு வழங்கினான் அப்படிதான் வரும். இது தவறான ஒரு வாக்கியம். அடுத்து அரசன் பரிசில் வழங்கினான் அப்படிங்கிறது ஒரு சரியான வாக்கியமாக இருக்கு. மித்ததையும் பார்க்கலாம். அரசர்கள் பரிசில் வழங்கியதுன்னு வருமா? வராது. வழங்கினான் வழங்கினார்கள் தான் வரணும். ஓகேங்களா? உயர்திணைப்பால் அரசர்கள் பரிசில் வழங்கினார்கள் அப்படின்னு வரும். அப்ப என்னது ஆன்சர்? ஆப்ஷன் பி தான் சரியானது. ஒருமையில் ஆரம்பிச்சிருக்க எழுவாய் அரசன் பரிசில் வழங்கினான். ஒருமையில் ஆரம்பிக்கப்பட்ட எழுவாய் பயனிலையும் ஒருமையில முடியுது. அப்ப அதுதான் சரியான ஒரு விடையாக இருக்கு. ஓகேங்களா? அடுத்து சந்திப்பில இல்லாத தொடரை கண்டுபிடி. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழில் முதலாக சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிறந்த காப்பியங்களாக தோன்றின. இந்த மாதிரி வினாவுக்கு நம்ம எப்படி விடையை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி எதை படிச்சா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கு அப்படின்னா, வல்லின மிகு இடங்கள், வல்லின மிகாடு எங்கெங்கெல்லாம் வல்லின மிகும், எந்தெந்த சொற்களுக்கு முன்னாடி பின்னாடிலாம் வல்லின மிகும் என்பதை வல்லின மிகு இடங்கள் மிகாத தெளிவா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்க கொடுக்கப்பட்ட சந்திப்பிலை அல்லாத தொடர் எது பார்த்தீங்கன்னா, சந்திப்பிலை தேவையான இடங்கள்ல சேர்த்தும் தேவையில்லை இடம் நீக்கியும் எழுவதுதான் சந்திப்பிலை அல்லாத வாக்கியமா நம்ம செலக்ட் பண்ணணும். இதுல எது சரியான விடையாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. தமிழில் முதலாக சிலப்பதிகாரமும், தமிழில் முதலாக சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிறந்த காப்பியங்களாக தோன்றின. அப்ப நன்றாக அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுதே எங்க அந்த கசந்தப மிகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இல்லை அப்படின்னா நான் வல்லின மிகு இடங்கள் மிக இடம் தெளிவா படிச்சுட்டா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தமிழில் முதலாக சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிறந்த காப்பியங்களாக தோன்றின. ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்து பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, ஈஸியா கண்டுபிடிச்சா நீங்க 4 ஆப்ஷனும் தெளிவாக ஈஸியா வாட்சி பாருங்க. அவனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பணி கிடைத்தது வருமா? வராது. அவனுக்கு மத்திய அரசில் உத்தியோகம் கிடைத்தது அப்படின்னு வருது. அவனுக்கு நடுவண் அரசில் பணி கிடைத்தது வருது. அவன் நடுவண் அரசில் உத்தியோகம் கிடைத்தது. உத்தியோகம் என்பது வருவதற்கு என்னது, அவனுக்கு நடுவண் அரசில் பணி கிடைத்தது. இதுதான் சரியான ஒரு பிறமொழி சொற்களற்ற ஒரு வாக்கியம். ஓகேங்களா? அடுத்த வினாவும் அதே போலதான். பிறமொழி சொற்களற்ற வாக்கியம். பிரதமரின் டிவி பேட்டி நாளை. டிவி என்பது பிறமொழி சொல். பிரதமரின் தொலைக்காட்சி பேட்டி நாளை வரும். அடுத்து பிரதமரின் டிவி நேர்காணல் நாளை வரும். பிரதமருடைய தொலைக்காட்சி நேர்காணல் நாளை வரும். அப்ப இதுதான் பிறமொழி சொற்களற்ற சரியான வாக்கியம். இங்க பேட்டி அப்படிங்கிற நேர்காணல் தான் சரியானது. ஓகேங்களா? அடுத்ததாக வலுவ சொற்களற்ற வாக்கியத்தை கண்டுபிடி. வலுவ சொற்களற்ற வாக்கியம் பாருங்க. பூமாலையை படத்தின் அருகாமையில் வை. பூமாலையை படத்தின் அருகாமையில் வை. பூமாலையை படத்தின் அருகில் வை அப்படிங்கிறது. அடுத்து பூச்சரத்தை படத்தின் அருகாமையில், பூவினை படத்தில். அப்ப என்ன வரும்? பூச்சரமா பூவினை இப்படி சொல்லணும். பூமாலை, பூமாலையை படத்தின் அருகில் வை. அதுதான் வலுவ சொல்லற்ற அருகாமையில் போடக்கூடாது. பூமாலை படத்தின் அருகில் வை என்பதுதான் சரியான வலுவ சொல்லற்ற வாக்கியம். அடுத்ததாக
ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். எல்லாம் பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டுல மிக எளிதான ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கலைச்சொல் தனியா இருக்கு. அது ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கு. அதுதான் நமக்கு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. அப்புறம் கோர்ட் அப்படின்னா அது நீதிமன்றம். பொதுவாக மன்றம் பார்த்து நகரமன்றம் பாராளுமன்ற சட்டமன்றம் ஓட்டக்கூடாது. கோர்ட் என்பது என்னது நீதிமன்றம். அடுத்து கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னது முழுமை அடைஞ்சிருச்சு. கம்ப்ளீட் என்னது முழுமை. அடுத்து எம்டி வெசல். எம்டி என்னது வெற்று, ஒண்ணுமே இல்லை, காலி. இப்ப எம்டி வெசல் அப்படின்னது வெற்று பாத்திரம். எம்டி வெசல் என்னது வெற்று பாத்திரம். இப்போ எம்டி அப்படிங்கிறத மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா கூட என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சோம். எம்டி வெசல் என்பது வெற்று பாத்திரம். அடுத்து பப்ளிகேஷன். இந்த பப்ளிகேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். பப்ளிகேஷன் நூலகமா, லைப்ரரி வராது. இப்போ என்னது பதிப்பகம். என்ன பப்ளிகேஷன்ல இருந்து இந்த புத்தகம் வந்திருக்கு சொல்றோம்ல, அது பப்ளிகேஷன், அது பதிப்பகம். அடுத்து பவர்ஃபுல். பவர்ஃபுல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எதுவும் பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல் அப்படின்னா சக்தி வாய்ந்த, ஆற்றல் வாய்ந்த அப்படின்னது சக்தி வாய்ந்த சரியான. இதெல்லாம் அற்ற அற்ற மற்றன்னு வருது. அப்போ பவர்ஃபுல் என்னது சக்தி வாய்ந்த, அதுதான் சரியான ஒரு விடை. அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்க. 36வது வினா பார்க்கணும். இது போல இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு பக்கமே கேட்பாங்க. ஒரு பக்கம் சரியானவன்னு பார்த்துட்டு போயிடக்கூடாது. ரெண்டு பக்கமே அந்த ஒலி வேறுபாடு சரியான ஒரு சொற்பொருளை கண்டுபிடிக்கணும். பனி 3 சுழி நகரம், அடுத்து நீ 2 சுழி நகரம். அப்ப பனி என்பது என்னது ஒரு வேலை. 3 சுழி நகரம். பனி என்பது ஒரு வேலை. இந்த பனி என்பது குளிர். இதுதான் சரியானது. அப்ப ஆப்ஷன் டி தான் சரியானது. அதே போல இன்னொரு கொஸ்டின், எண். அடுத்து ஒரு எண். அப்ப எண் என்பது என்னது எண்ணுடைய அப்படின்னு 2 சுழி நகரம். எண் என்பது ஒரு எண். என்ன எண்? 8, 9, 10, 100, 1000. அப்ப எண் என்பது ஒரு எண்ணிக்கை. அப்ப எண் என்பது நகரம், எண்ணுடைய, எண் என்பது எண்ணிக்கை என்பது சரியான ஒரு பொருளாக இருக்கு. அடுத்ததாக ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு உரு. ஒரு உரு. பாருங்க, ஃபர்ஸ்ட் உரு அப்படின்னா என்னன்னா, இப்ப அந்த உரிச்சொல் இருக்கிறத பார்த்தோம். சால, தவ, நனி, உரு, கரி. அப்ப உரு வேணில் அப்படின்னா அது மிகுதியாக. உரு வேணில் என்னது மிகுதியாக. அடுத்து உருவம். உருவம் என்னது வடிவம். அப்ப என்னது ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அப்போ உரு என்பது மிகுதி, உரு வேணில் மிகுதியான வேணில் காலம். அப்போ உருவம் என்னது வடிவம். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து ஒலி வேறுபாடு சரி. அலகு. அலகு ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யூனிட் என்பது இந்த பொருட்களை அளப்பதற்கான ஒரு அலகு. எடுத்துக்காட்டாக நீளத்தின் அலகு என்னது. அப்ப அந்த ஒரு அளவை கூறுது என்னது அலகு, யூனிட். இந்த அலகு என்பது என்னது, அலகு என்பது சில பறவை இனங்களை குறிக்கும். என்ன ஒரு கரெக்டானா கோழி, காட்டுக்கோழி. அதுதான் சரியானது. இப்ப அலகு என்பது லகரம், நகர லகரம் வந்தால் அது என்னது காட்டுக்கோழி. வகர லகரம் வரக்கூடிய அந்த அலகு, அளவை கூறுதான் சரியானது. ஆப்ஷன் சி. அடுத்து நகைத்தல். நகைத்தல் என்பது ஒரு தொழிற்பெயர். அந்த நகைத்தல் என்ற தொழிற்பெயருடைய வேர்ச்சொல்லை கண்டுபிடிங்க கேட்கிறாங்க. வேர்ச்சொல் என்பது ஒரு கட்டளை சொல்லாக இருக்கும், ஒரு பகுதி சொல்லாக இருக்கும். அப்ப என்ன நகைத்தல் அப்படின்னா நகை, அதுதான் கட்டளை சொல், அதுதான் வேர்ச்சொல். நகைத்தல் என்னது நகை. நகை வருமா, நகா வராது. அப்ப வேர்ச்சொல் கேட்டாங்க, எதை கொடுத்துட்டு வேர்ச்சொல் கேட்டாலும் அந்த வேர்ச்சொல் எப்படித்தான் இருக்கணும், ஒரு கட்டளை சொல்லாக இருக்க வேண்டும், பகுதியாக இருக்க வேண்டும். ஓகேங்களா. நகைத்தல் அப்படின்றது வேர்ச்சொல் நகை. அதே போல புதைந்து. இது புதைந்து என்பது ஒரு வினையெச்சம். புதைந்து என்பது ஒரு வினையெச்சம். அதனுடைய முற்றுப்பெறாத எச்சவனை ஈ அல்லது ஊழ முடிஞ்சு ஒரு வினையை கொண்டு முடிஞ்ச வினையெச்சம் சொல்றோம். அந்த புதைந்து சொல்ற வேர்ச்சொல் என்னது புதை. புதைந்து என்னது புதை. புதையல்னு போற்றக்கூடாது. ஓகேங்களா. புதை தான் சரியானது. அடுத்து ஏத்தி. இச்சொல்லின் வேர்ச்சொல் என்ன பார்த்தீங்கன்னா ஏத்தினா, ஏத்து. இது என்னது வேர்ச்சொல், ஒரு கட்டளை சொல்லாக இருக்கணும். அடுத்து தருக. தருக இச்சொல்லின் வேர்ச்சொல் என்னது தா. ஓகேங்களா. தருன்னு போற்றக்கூடாது, கட்டளை சொல்லாக வரணும்ல. தருக என்பது தரது. தா சரியானது. அடுத்து தலால். தலால் இச்சொல்லின் வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா, தலால் என்ற வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னா தலு.
தழு அப்படின்னு என்னன்னா தழுவுதல் அப்படிங்கிற ஒரு பெயர்ச்சி. அப்ப அல் அப்படிங்கிறது வேர்ச்சொல் என்னது? தழு என்பதுதான் சரியான ஆன்சர். தழுவி இதெல்லாம் வராது, தலியெல்லாம் வராது. ஓகேங்களா? தழு தான் சரியான ஆன்சர். அடுத்து பூ என்னும் பூ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். எப்பயுமே இந்த ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு. அதுல இருந்து மட்டும்தான் கேட்பாங்க அப்படிலாம் நம்ம உறுதியா சொல்ல முடியாது. சிலபஸ் வைஸ் அவங்க என்ன கொடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி தான் கொடுக்குது. 42 அல்லாத பிற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருட்களும் கேட்கலாம். அப்ப பூ என்ற ஓரெழுத்து பூ என்று சொன்னா பூமி அப்படின்னு சொல்லலாம். பூமிக்கு என்ன சொல்லலாம்? உலகம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? பூமி அல்லது உலகம் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து ஏ அப்படின்னா என்னன்னா, ஏ அப்படின்னா ஏவல். ஏ நெடிலெழுத்துக்கு என்னது? ஏவல். ஏன்னா ஏவுதல், அம்பு அப்படின்னு என்னது? ஏ தான் சரியானது. ஏ என்னது? அம்பு அல்லது ஏவுதல் ஏ. அடுத்து ஞா. ஞா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்னன்னா பொருந்து, சுட்டு, பொருந்து. ஞா என்னும் ஓரெழுத்து ஒரு பொருள் என்னது? பொருந்து. ஓகேங்களா? மருந்து விருந்தெல்லாம் வராது. ஞா என்ன பொருந்து, ஏ அப்படின்னு அம்பு, பூ என்பது உலகம். அடுத்ததாக பா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் பா. இந்த பா வகை பாடல் வகை சொல்றோம்ல, அப்ப என்ன பா என்னது? பரிபாடல். சாரி, பான சொல்ற பரிபாடல், பரிப்பாட்டு, பரிப்பா அப்படின்னது பா என்பது என்ன? பாவை வெண்பா, வெண்பாடல், கலிப்பாடல், ஆசிரிய பாடல், வஞ்சிப்பா. பா என்பது என்னது? பாடல் தான் சரியானது. அடுத்து மா குறில் எழுத்து. மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? யமன். வந்து யமன் அப்படி கொடுத்துருக்காங்க. என்னது? யமன் தான் சரியானது. அப்ப வேற என்னன்னா அந்த மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கும் பார்த்தீங்கன்னா சிவன், பிரம்மன், விஷ்ணு, சந்திரன், சிவன், பிரம்மன், விஷ்ணு, சந்திரன், யமன். இதெல்லாம் அந்த மா என்ற குறிலெழுத்து குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருட்கள். அப்ப சிவனாலும் மாதான், பிரம்மன், விஷ்ணு, சந்திரன்கிற இது பொருட்களையும் இந்த மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கிறது. அடுத்ததாக உணர் என்னும் வேர்ச்சொல்லினுடைய தொழிற்பெயர் என்ன பார்த்தீங்கன்னா உணர் என்னும் வேற்று. உணர்வான் வராது. உணர்வான் உண்பான்னா அது என்ன வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உணர்ந்தவர் அப்படிங்கிறது வந்துடும். உணர்ச்சி. உணர்ச்சின்னா அது இதுதான் தொழிற்பெயர். ஓகேங்களா? ஏன்னா தொழிற்பெயர் விகுதிகள் நிறைய இருக்கு. இந்த தல்விகுதி தல்விகுதி மட்டும் வரது கிடையாது. மை விகுதி, சி விகுதி இதுவும் வரும். அடுத்து படி என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் என்ன பார்த்தீங்கன்னா படி என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் படித்தல். படித்தல் தான் சரியானது. படித்த வருமா? படித்த என்ன? அது பெயரச்ச விகுதி. பெயரச்ச விகுதி படிக்க வராது. படித்தான் ஒரு வினைமுற்று. அப்ப படி என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் என்னது? படித்தல். அடுத்து வாழ் என்னும் வேர்ச்சொல்லி வினையாளரின் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா வாழ்ந்து வருமா? வராது. அது வினையச்சம். வாழ்ந்த பெயரச்சம். வாழ்ந்த தொழில். வாழாதார், வாழ்ந்தவர், வாழாதார், வந்தவர், சென்றவர், வாழ்ந்தவர், இது போல வாழாதார், இது போல என்னது வினையை செய்தவரை குறிக்கக்கூடிய வினையாளரின் பெயர் 3 காலங்கள் வரும். ஓகேங்களா? 3 காலங்களையும் காட்டும், 3 இடங்களையும் காட்டும். அதான் வினையாளரின் பெயர். அடுத்து ஆற்று என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளரின் பெயர் என்ன பார்த்தீங்கன்னா ஆற்றார் அல்லது ஆற்றாரும். ஆற்றாரும் இதுதான் சரியானது. ஓகேங்களா? அப்ப ஆற்று என்னும் வேர்ச்சொல்லினுடைய அந்த வினையாளர் பேர் என்னது? ஆற்றார், ஆற்றவர். இதுதான் சரியானது. ஈஸியா கண்டுபிடிச்ச வினையாளர் பெயர் வந்தவர், சென்றவர், வந்தார், ஆற்றார், வாழாதார். இதுதான் வினையாளர் பெயர். அடுத்து வெல் என்னும் வேர்ச்சொல்லினுடைய வினையச்சதை கண்டுபிடி. வெல். வெல்லல் அப்படின்னா தொழிற்பெயர். வென்ற பெயரச்ச விகுதி. வெல்லும் வருமா? வராது. அப்ப என்னது? வினையச்சம். வினையச்சம் எப்பவுமே இறுதி எழுத்து இறுதி விகுதி ஊ அல்லது ஈல முடிஞ்சிருக்கும். அதான் என்னது? வினையச்சம் ஆகும். ஓகே, பெயரெச்சம் கேட்டோம்னா வென்றன்னு போட்டுடலாம். ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வினையச்சம் தான் கேட்டிருக்காங்க. வினையச்சம் என்பது முற்றுப்பெறாத எச்ச வினை ஈ அல்லது ஊ அந்த விகுதி முடிந்து ஒரு வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம். பெயரெச்சம்னா முற்றுப்பெறாத எச்ச வினை ஆவல முடிஞ்சு ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சு அது பெயரெச்சம். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. எப்பயுமே அகரவரிசை எப்படி இருக்கும், எப்படி கண்டுபிடிக்க நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ எல்லாம் ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அகரவரிசை ஒரே வரிசையா சிலபஸ் வைஸ். ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து அகரவரிசை கண்டு ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து சீரியஸ் பார்க்கணும். அடுத்து ஆயுத எழுத்து, அடுத்து மெய் எழுத்து சீரியஸ் பார்க்கணும். மெய் எழுத்துனா இக்கு இங்கு இந்த மாதிரி வரிசை முறையில் தான் பார்க்கணும். அடுத்து உயிர்மை எந்த காரணத்தை கொண்டும் அந்த மாதிரி வரிசையில பொருள் பார்த்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து வரிசையில பார்க்கணும். அடுத்து
ஆயுத எழுத்து, அடுத்து மெய்யெழுத்து. அது ரெண்டாவது ஒரே மாதிரி எழுத்து முன்னாடி வந்து உயிரெழுத்தோ உயிர்மை எழுத்து முதலெழுத்தாக இருக்கும் பொழுது ரெண்டாவது எழுத்து அடிப்படையில் பார்க்கலாம் மெய்யெழுத்தை வச்சு. அடுத்து உயிர்மை எழுத்து அடி வரிசையில் உயிர்மை எழுத்து எப்படின்னா இப்போ கா கா கி கி கூ கூ அந்த மாதிரி வரிசை முறையில் நம்ம பார்க்கலாம். எக்காரணம் கொண்டும் கா ஞா ஷா அப்படிங்கிற வரிசை முறையில் பார்த்துடக்கூடாது, பார்க்கலாம். இவன் சில சமயங்கள்ல இந்த அகரவரிசை என்பது மிக எளிதாகவும் கேட்டிருப்பாங்க, சில சமயம் கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நமக்கு மெய்யெழுத்து வரிசை தெரியலன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், மெய்யெழுத்து வரிசை முறை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈஸியாக நீங்கள் எழுதிக்கலாம். எது ஃபர்ஸ்ட் எழுத்தா வரும், ஏற்கனவே லாஸ்ட் டைம் வல்லினம் மெல்லினம் இடையினம் கொடுத்துட்டு எது ஃபர்ஸ்ட் எழுத்த வரும். 11லேருந்து 16 வரைக்கும் இடையின எழுத்துக்கள் வரும். 17 வல்லினத்து லாஸ்ட் எழுத்து இரு, 15வது எழுத்து 2 சொல்லி நகரம். 2 சொல்லி நகரம் எது கடைசியாக இருக்கு அதை இறுதி எழுத்தாக இருக்கும், நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இதுல இப்ப வந்து பாத்தீங்கன்னா உயிர்மை எழுத்து வரிசையில ஆரம்பிச்சிருக்காங்க. உயிர்மை எழுத்து ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன வரும் அப்படிங்கிறத யோசிச்சீங்கன்னா பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து ஃபர்ஸ்ட் இந்த ஆ போய் லாஸ்ட் வருமா, வராது. மூன்றாவது வருமா, வராது. வராது. அவை ஒண்ணுதான் இருக்கு, இதை வேற எதுவும் யோசிக்க தேவையில்லை, அவ்வளவுதான். ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ. அப்ப இதான் சரி, அவ்வளோ முடிஞ்சுச்சு. இது உயிரெழுத்து வரிசையை கொடுத்துருக்காங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய, இது வா எழுத்து முறையில் கொடுத்துருக்காங்க. வா வா இந்த பார்த்தீங்கன்னா இந்த வாழ்வு வானம் இது வராது. அப்போ நமக்கு வரக்கூடிய இந்த ரெண்டுக்குள்ளே தான் இருக்கு. ஏன்னா இது வாவுக்கு அப்புறம் வா வருமா, கண்டிப்பாக வராது. அப்போ இந்த ரெண்டுக்குள்ளே தான் இருக்கு. அப்போ இங்கே எல்லாமே வாவான்னு தான் இருக்கு, பார்த்துக்கலாம். இதில் இன்னொன்று நல்லா பார்க்கணும், இந்த 2 சொல்லி நகரம் லாஸ்ட்டாக இது முன்னாடி வந்து இது லாஸ்ட்டாக வருமா, நகரம் வராது. அப்போ இந்த இல்லு மெய்யெழுத்து முன்னாடி வந்துடுது, மெய்யெழுத்து முன்னாடி வரும், இதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ வசை, வா வழக்கு, வாழ்வு. ஏன் இங்க இல்லு வந்திருக்கு, இங்க ஃபர்ஸ்ட் வா வந்து வா வரதுனால இது மூன்றாவது அடுத்து வானம். அப்ப என்னது, ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்ததாக அகர வரிசைப்படி சொற்களை சீரிஸ், இது வந்து ஏ சீரீஸ்ல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த ஏணி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதே போல இந்த 3க்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், இந்த லகரம் இந்த லகரத்தை காட்டிலும் இதுதான் வரும். மெய்யெழுத்து சீரீஸ்ல போயிருங்க நீங்க, மெய்யெழுத்து கொடுத்துட்டாங்களே, உயிரெழுத்துக்கு அப்புறம் மெய்யெழுத்து பார்த்துக்கலாம். அப்ப எட்டு இன்னு இந்த மாதிரி இட்டு முன்னாடி வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன வரும், இடையின எழுத்துக்கள் கொண்டாங்க, எரல வளல. அடுத்து ஏ, மூணுமே ஏனால இதுக்குள்ள பார்த்துட்டோம். அடுத்து என்ன இருக்கு, ஏ தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஓகேங்களா? அடுத்ததாக மீண்டும் ஒரு அகர வரிசை, இது வந்து மாமா மீமி வரிசையில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மாமா மீமி மூமு. அப்ப எது வரும், மாமா மீமி மூமு. அப்ப என்னது, மலை மீதி முரசு மூங்கில். இதுதான் சரியானது. அப்ப இது மாதிரி வரும்போது நம்ம எழுதி பார்த்தா செய்யணும். நீங்க மனதுக்குள்ளாக ஏதோ ஒன்று சொல்லி பார்த்தா கண்டிப்பாக தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்ய உயிர்மை எழுத்து தான் கொடுத்துருக்காங்க. ஓ ஓவை விட நமக்கு ஐ ஃபர்ஸ்ட் வரும். ஐ. ஓ ஓ ஒட்டகம் ஓட்டம் அவ்வை. அப்படின்னா ஆப்ஷன் தான் சரி. இது மாதிரி உயிரெழுத்து சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உயிர்மை எழுத்து ஒரே எழுத்தா இருக்கும், ரெண்டாவது மெய்யெழுத்து வேற மாதிரி இருக்கும். அப்போ அது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ரிஸ்கா இருக்க மாதிரி. நீங்கள் மெய்யெழுத்து வரிசை தெரிஞ்சால் ஈஸி, மெய்யெழுத்து வரிசை தெரிஞ்சால் மிக மிக ஈஸி. நான் மெய்யெழுத்து வரிசை ஏற்கனவே கண்டுபிடிக்க எப்படி சொல்லியிருக்கேன். மெய்யெழுத்து வரிசை என்ன செய்ய, இதெல்லாம் படிக்கணுமா கேட்டக்கூடாது, நல்லா படிக்கணும். இப்போ எத்தனை எழுத்து இருக்கு, 10 எழுத்து. இதை நீங்கள் மெய்யெழுத்து வரிசையாக அப்படி ரெண்டு இப்படி கா ஞா ஷா ஞா அப்படின்னு டானா தானா பாமா. ஃபர்ஸ்ட் இந்த 4 எழுத்து எல்லாத்தையும் ஈஸியாக தெரியும். இக்கு இங்கு இச்சு இஞ்சு, இக்கு இங்கு இச்சு இஞ்சு 4 எழுத்து தான் கஷ்டமே. அப்படி எல்லாம் ஈஸி தான். டானா தானா பாமா அப்படி கூட நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வல்லினம் இல்லை இடையினத்தில் வரிசை முறை எப்படி நான் சொல்லியிருந்தேன், இப்படி சொல்ல சார் இப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியும். நமக்கு எது ஈஸியோ, எதை படிச்சா எப்படி படிச்சு ஈஸியோ அதை அப்படியே நம்ம படிச்சுக்கலாம். இக்கு இங்கு இச்சு இஞ்சு. அடுத்து வரக்கூடிய 6 எழுத்துக்கள் என்னது, டா நா தா நா பாமா. ஆனால் டானாங்கிறது 3 சொல்லி, அடுத்து வரக்கூடியது நகரம், நன்றிக்கு வரக்கூடிய நா. அடுத்து இப்பு டானா தானா பாமா. 10 எழுத்து வந்துச்சா. அவ 11லேருந்து 16 வரைக்கும் எடுக்க சொல்லியிருக்கேன், இடையின எழுத்து தான். எரல வளல. இந்த எரல வளல போடும்போது ஃபர்ஸ்ட் லகரம் என்ன வருதுன்னு பார்க்கணும், வகர லகரம். அடுத்து சிறப்பு லகரம். அடுத்து என்னது, நகர லகரம். ஃபர்ஸ்ட் லகரம் எது வருதுன்னு பார்த்தா தான் நம்ம இந்த அகர வரிசையை சீர் செய்யும்போது கரெக்டாக செய்ய முடியும். அப்ப எரல வளல இந்த ஆடல இடையினத்துக்கு 11 17. 17வது எழுத்து வல்லினத்துல இது எழுத்து.
அதை பயன்படுத்து இல்லை எழுத்து. அப்போ இன்னும் எங்கே இருக்கோ அதுதான் அகர வரிசை இறுதி எழுத்தாக இருக்கும். இதெல்லாம் லாஸ்ட்டாக வரக்கூடிய எழுத்துக்களாக இருக்கும் அப்படிங்கிறது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. அப்போ இதுதான் 18 மெய் எழுத்து. ஏன்னா ரொம்ப ஈஸியானது தான். அது இதெல்லாம் படிக்கணும்னு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு படிச்சிடக்கூடாது. இது படித்தாதான் நமக்கு ஆன்சர் ஈஸியாக செலக்ட் பண்ண முடியும். இக்கு இங்கு இச்சு இஞ்சு டானா தானா பாமா எரள வளல இர்றியும் அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. இப்படியும் படிக்கலாம். ஏற்கனவே சொல்லி வல்லினம் இடத்து எழுதி அதில் ஒரு நம்பர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வல்லினம் எழுதுக்குள்ள 10 வரி வரும். அது எழுதி 12 16 17 வல்லினத்து லாஸ்ட் எழுது 18 வெளியிடத்து லாஸ்ட் எழுது. இன்னும் 2 சொல்லிங்கன்னா தான் லாஸ்ட்டாக முடியுது அப்படிங்கிறத செட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த வினாவை நான் பார்க்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இந்த மாதிரி வினாக்களை நன்றாக நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா அந்த 4 தெரிவுகளையும் நல்லா படிச்சு பாருங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் முற்று பெறாத ஒரு தொடரா இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா வராது. அப்ப என்னது, 10 பருவங்களாக வகுத்து பாடுவது பிள்ளை தமிழ் என் இலக்கியம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் சரியானது. அடுத்து மீண்டும் அதே போல ஒரு வினாதான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும். இதான் வேண்டும். சிந்தனை தமிழ் வருமா? வராது. சிந்தனை மொழியில் தமிழ் சிறக்க வேண்டும். சிந்தனை மொழி இருக்கா? இல்லை. மொழியில் தமிழ் சிறக்க வேண்டும். சிந்தனை ஒரு முற்று பெறாத ஒரு முழுமையடையாத ஒரு வாக்கியமா இருக்கு. அப்ப தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும். இதுதான் சரியான ஒரு சொற்றொடர். அடுத்ததாக மீண்டும் அதே போல ஒரு தொடர் தான். கலிங்கத்து பரணியை பாடியவர் யாருன்னு கேட்கிறாங்க. பரணியை கலிங்கத்து பாடிய ஜெயங்கொண்டார் வருமா? வராது. கலிங்கத்து பரணியை பாடியவர் ஜெயங்கொண்டார் வரும். பாடியவர் ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணியை வருதா? வரல. கலிங்கத்து பரணியை ஜெயங்கொண்டார் பாடியவர். பாடியவன் வருமா? வராது. அப்ப கலிங்கத்து பரணியை பாடியவர் ஜெயங்கொண்டார். ஓகே, அதான் சரியானது. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொல்றாங்க. அதே தான். வளமான வாழ்க்கைக்கு ஆதாரமாகும் நிலத்தண்ணீர். வாழ்க்கைக்கு நிலத்தண்ணீர் வளமான ஆதாரமாகும். ஆதாரமாக வாழ்க்கை இது வராது, இது வராது. அப்ப வாழ்க்கைக்கு நிலத்தடி நீர் வளமான ஆதாரம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இல்லை, நிலத்தடி நீர் வளமான வாழ்க்கைக்கு ஆதாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வரும் இதுல கரெக்டா? வளமான வாழ்க்கைக்கு ஆதாரமாகும் நிலத்தடி நீர். வாழ்க்கைக்கு நிலத்தடி நீர் வளமான ஒரு ஆதாரம். அப்ப நிலத்தடி நீர் என்னது? ஒரு வளமான வாழ்க்கைக்கு ஆதாரம். இதுதான் சரியானதாக வரும். ஏன்னா நிலத்தடி நீர் இருந்தால் ஒரு வாழ்க்கை வளமான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்ததாக சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மழை பெய்வதற்கு முக்கிய காரணம் மரம், செடி, கொடிகள். முக்கிய காரணி மரம், செடி, மழை பெய்வதற்கு இது வராது. மரம், செடி, மழை பெய்வதற்கு முக்கிய காரணிகள். மழை பெய்வதற்கு மரம், செடி, கொடிகள் முக்கிய காரணிகள். அப்ப மழை பெய்வதற்கு முக்கிய காரணம் என்னது? மரம், செடி, கொடிகள் தான். அப்ப இதான் என்னது? ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து அகலம். அகலம் என்பது ஒரு அளவை பெயர். அப்ப பெயர் சொல்லு என்னது? பண்பு, நிறம், சுவை, அளவு, வடிவம், குணம். நிறம், சுவை, அளவு, வடிவம், குணம். அப்ப இது போல வந்தா என்னது? அகலம். அதாவது பண்பு பெயர் அல்லது குணப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறம், சுவை, இது அகலம் என்பது அளவை குறித்து வருது. உறுப்புகளை வச்சு அது சின்ன பெயர் சொல்றோம். அடுத்ததாக புளிப்பு பெயர் சொல்லின் வகை அறிக. புளிப்பு. புளிப்பு பெயர் சொல்லின் வகை அறிக. புளிப்பு என்பது சுவை. நிறம், சுவை, அளவு, வடிவம், குணம். என்னது? பண்பு பெயர் அல்லது குணப்பெயர் சரியானது. பந்து. பந்து என்பது என்னது? ஒரு பொருள் பெயர். பந்து என்ன ஒரு பொருள் தானே? அப்ப பொருள் பெயர். அடுத்து புத்தகம். புத்தகம் என்பது என்ன பெயர்? புத்தகம் என்பது ஒரு பொருள் பெயர் தான். ஆண்டு, நிமிடம், காலம், மாதம். மாதத்தோட பெயர் கொடுக்குறாங்க. அப்ப என்னது? இது காலப்பெயர். ஈஸி தான். பெயர் சொல்ல ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. இலக்கண குறிப்பு தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அது இலக்கண குறிப்பு பயந்துடக்கூடாது. இலக்கண குறிப்பு தான் ரொம்ப ஈஸியானது. தமிழ்ல ஒரு கணக்கு அப்படிங்கிறது இலக்கணம் வச்சுங்க. கெளிய அப்படின்னு என்னது? வேற்றுமை தொடர் வருமா? வராது. வினையெச்சமா? வராது. வினையெச்சம் எப்படி? ஈயல் ஊழ முடிஞ்சிருக்கு. சொல்லி செயலப்படையா அல்லது பண்பு பெயரா அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லி செயலப்படைதான் கரெக்ட். பெயர் சொல் வினை எச்சமா மாறி அளவெடுத்தா, பெயர் சொல் வினை எச்சமா மாறி அளவெடுத்தா அது சொல்லி செயலப்படுது. அளபடி சம்மந்தம் வேறு
ஆப்ஷன் கூட இல்லை, ஈஸியாக ஆள் செலக்ட் பண்ணிடலாம். கெளி, வெறி, இதெல்லாம் என்னது சொல்லிசை அளவடைகள். தளி, அசை, வரநசை, உரநசை எல்லாம் என்னது பெயர்ச்சொல் வினையெச்சமாக மாறி அளவெடுப்பது சொல்லிசை அளவடை. அடுத்ததாக தடங்கன். தடங்கன் என் விளக்கண குறிப்பு என்னதுன்னா, உருவக வரும் ஒரு அடுக்குத்தொடர் வந்த சொல்லி வருவது வினைத்தொகை காலம் முக்காலம் அறிந்து வருது வல்ல தடங்கன். தடக்கன் அல்லது தடங்கன் அப்படின்னா சால, தவ, நனி, உரு, கடி, மா, மல்லலம் இந்த மாதிரி சொற்களை தொடர்ந்து பிற சொற்கள் வரும். சால, தவ, நனி, உரு, கடி, மா, மல்லலம், தட, குல இது போல சொற்கள் தொடர்ந்து பிற சொற்கள் வரும்பொழுது பேச்சொல்லை மிகுதிப்படுத்தக்கூடிய சொற்கள் வரும்போது அதுக்கு பேர் என்னது உரிச்சொல் தொடர் தான் சரியான ஆன்சர். அடுத்து செடி கொடிகள். செடி கொடிகள் அப்படின்னு என்னன்னா அடுக்கு தொடரா இல்லை, இரட்டை கிளவி. வந்த சொல்ல மீண்டும் பொருள் தராது, இரட்டை கிளவி இல்லை. எண்ணுமைனா என்னது வெளிப்படையா வந்தது எண்ணுமை, இங்க உம்மெல்லாம் வரல. அப்ப என்ன வருது மறைஞ்சு செடியும் கொடிகளும். அப்ப இடையிலையும் இறுதியிலும் மறைஞ்சு வந்தா அது என்னது அதுதான் உண்மை தொகை. சொற்களோட இடையிலும் இறுதியிலும் மறைஞ்சு வந்த என்னது அதுதான் உண்மை தொகை. மறைஞ்சு வந்து உண்மை தொகை, வெளிப்படையா வந்தால் எண் உண்மை. வந்த சொல்லை மீண்டும் மீண்டும் வந்து பொருள் தந்தால் அடுக்கு தர, வந்த சொல்லை மீண்டும் 2 தடவை மட்டும் தான் வரும், பொருள் தராது, இரட்டை கிளை. அப்ப செடியும் கொடிகளும் தான் மறைஞ்சு வருது, அப்ப என்னது உண்மை தொகை. அடுத்து மாநிதி. ஏற்கனவே சொல்ல சால, தவ, நனி, உரு, கடி, மாநிதி பெரிய நிதி அப்படிங்கிறது என்னது உரிச்சொல் தொடர். இதுதான் சரியானது. அடுத்ததாக மென்மேலும் அப்படின்னா என்னடா வித்தியாசமா இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். மென்மேலும் இரட்டை கல்வி வருமா? மென்மேலுங்கிறது 2 அந்த இதே வருது, ஆனால் பொருள் தருமானம் தல்லைனாத்து இரட்டை கல்வி வராது, வெளி தொடரா இல்லை, பூமி இல்லை, அடுக்கு தொடர் தான். மென்னா மேலும் அதானே இது, அதான் டைரக்டா கொடுக்காம மென்மேலும் கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். பாண்டமாக. அப்ப அங்க பாண்டமே கொடுத்துருக்கலாம் சார், அதே ஆகன்னு சேர்த்து யோசிக்க கூடாது. பாண்டம் அதே சொல்லுதான், பொருளும் அதே தான், அப்ப அடுக்கு தொடர் தான். மென்மேலுனாலும் அதே சொல்லுதான், மேலும் மென்மேலும் எல்லாம் ஒண்ணுதான். அந்த சொல்லி மீண்டும் 2 டைம் வரலாம், 3 டைம் வரலாம், 4 டைம் வரலாம். ஓகேங்களா? 4 டைம் வரையும் அதிகபட்சம் அடுக்கு தொடர் வரும். ஆனால் பொருள் தரும். வருக, வா, போ, வாழ்க, அசைநிலை, இசைநிலை, விரைவு, சினம், மகிழ்ச்சி போன்ற நிலைகளில் வரக்கூடியதான் என்னது அடுக்கு தொடர். அடுத்ததாக விடைக்கேற்ற வினாவை கண்டுபிடி. இல்வாழ்க்கை வளர்பிலை போல் வளர வேண்டும். விடைக்கேற்ற வினாவில் விடை எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து நம்ம வினாவை தேர்ந்தெடுக்கணும். இல்வாழ்க்கை வளர்பிலை போல் வளர வேண்டும். இல்வாழ்க்கை எவ்வாறு வளர வேண்டும்? வளர்பிறை போல் வளர வேண்டும், அவ்வளவுதான். இல்வாழ்க்கை வளர்பிறை போல் வளர வேண்டும், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அடுத்ததாக விடைக்கேற்ற வினா. கலிங்கத்து பரணி முதற் குலத்துங்க சோழனை பாட்டுடை தலைவனாக கொண்டது அப்படின்னா சொல்லலாம். கலிங்கத்து பரணி யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. விடை எப்படி இருக்குதோ அதற்கு ஏற்ற போலதான் வினா இருக்கு. இப்ப கலிங்கத்து பரணி யாரை பாட்டு கொண்டது அப்படி ஒரு கொஸ்டினை கேட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் நம்ம எப்படி கொண்டு வரலாம்? கலிங்கத்து பரணி முதற் குலத்துங்க சோழனை பாட்டுடை தலைவனாக கொண்டது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ வினாவை கண்டுபிடிச்சு அந்த விடை எப்படி கூட செக் பண்ணி பார்த்தா கூட என்ன பண்ணலாம், ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்து ஒரு விடைக்கேற்ற வினா. இளமை கல்விக்கு உரியது. அப்ப என்னது இளமை எதற்கு உரியது? இளமை கல்விக்கு உரியது. இளமை எதற்குரியது? இளமை கல்விக்கு உரியது. அதுதான் சரியான வினா. அடுத்து விடைக்கேற்ற வினா. ஒரு நாட்டின் முன்னேற்றம் அந்நாட்டின் மொழி நிலையை பொறுத்தே அமையும். ஒரு நாட்டின் முன்னேற்றம் அந்நாட்டின் மொழி நிலையை பொறுத்தே அமையும். அப்ப என்னது ஒரு நாட்டின் முன்னேற்றம் எதை பொறுத்து அமையும்? ஒரு நாட்டின் முன்னேற்றம் அந்நாட்டின் மொழி நிலையை பொறுத்தே அமையும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து ஒரு வினா, விடைக்கேற்ற வினா. ஔவையார் ஆத்திச்சூடி பாடினார். அப்ப என்ன கேட்கிறாங்க? ஔவையார் எதனை பாடினார்? ஆத்திச்சூடியை பாடியவர் யார்? அப்படிங்கிற ஆத்திச்சூடியை பாடியவர் ஔவையார் அங்க விடை இருந்தா போடலாம். ஔவையார் பாட்டு நூல்கள் எதுவும் கேட்கல, ஆட்சி பாடுங்க. ஔவையார் எதனை பாடினார்? ஔவையார் ஆத்திச்சூடி பாடினார், அவ்வளவுதான், முடிஞ்சு. அடுத்ததாக அனந்தனுக்கு காது ஏது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வினா. என்னது ஒரு வினா வாக்கியம். அடுத்து உழவன் நிலத்தை உழுது விதைத்து. ஒரு உழவன் நிலத்தை உழுது
விதை விதைத்து நீர் பாய்ச்சி உரமிட்டு அறுவடை செய்தான். அப்ப இது என்னது? செய்தி வாக்கியமா? இல்லை, தனி வாக்கியம் இல்லை. என்னது? தொடர் வாக்கியம். உழவன் ஒரு நிலத்தை உழுது விதை விதைத்து நீர் பாய்ச்சி உரமிட ஒரே தொடராக சென்று விடுகிறது தொடர் வாக்கியம். நான் இலக்கணம் படித்தேன் ஒரு நேர்மறை வாக்கியம். அப்ப என்னது? உடன்பாட்டு வாக்கியம். நான் இலக்கணம் படித்திலேன் அப்படின்னு வந்தா என்னது? படித்திலேன் அப்படின்னு வந்து என்னது? எதிர்மறை சொல்ல. படித்தேன் அப்படிங்கிறது உடன்பாட்டு வாக்கியம், நேர்மறை வாக்கியம். அடுத்து பாரதிக்கு பாரத நாட்டின் மேல் மிகுந்த பற்று. அப்ப உணர்ச்சியா இல்லை, கலவை கிடையாது. அது செய்தியை சொல்றாங்க, ஒரு தகவலை சொல்றாங்க. பாரதிக்கு பாரத நாட்டின் மேல் மிகுந்த பற்று. என்னது? செய்தி வாக்கியம். அடுத்ததாக பாண்டியர்கள் முத்தமிழ் வளர்த்தனர், எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. பாண்டியர்கள் முத்தமிழ் வளர்த்தனர், எவ்வகை வாக்கியம் என சுட்டுக அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. செய்யப்பாட்டு வினை வருமா? வராது. அது படுபட்டது பெருப்பட்டது வரும். உணர்ச்சி வாக்கியம் தனிவாய் பண்ணது. செய்வினை ஆக்சுவலாக என்ன வந்திருக்கு? 2ஆம் வேற்றுமை மாதிரி பாண்டியர்கள் முத்தமிழை வளர்த்தனர் வந்திருக்கலாம். இருந்தாலும் நம்ம வேற எதுவும் யோசிச்சிடக்கூடாது. ஆப்ஷன் செய்வினை வாக்கியம் தான் வரும். அடுத்து அதே போல் இன்னொரு செய்வினை சொற்றோட கண்டு கேட்குறாங்க. கந்தன் மரம் வெட்டினான், கந்த மரம் வெட்டியது வருமோ? வராது. வெட்டி வித்தான் வருமோ? வராது. வெட்டப்பட்டது வரும். இது செய்யப்பாட்டு வினை. அப்ப கந்தன் மரத்தை வெட்டினான், மரம் வெட்டினான், அதான் செய்வினை. சரியானது. அடுத்து 186வது வினா. செய்வினை சொற்றொடரை கண்டறிக. சேமித்தனர் மக்கள் மழைநீரை. வாக்கியமே தவறு. மக்கள் அவள் சேமிக்கப்பட்ட, இது செய்யப்பாட்டு வினை. மக்கள் சேர்ந்து மழை, இது தவறானது. அப்ப மழை நீரை மக்கள் சேமித்தனர், இதுதான் ஒரு சரியான ஒரு வாக்கியமா இருக்கு, செய்வினையாகவும் இருக்கு. அது செய்யப்பாட்டு வினை. படுபட்டது பெருபட்டது எங்க இருக்குன்னு பாருங்க. 3ஆம் வேற்றுமை எங்க இருக்குன்னு பாருங்க. அதான் ஆன்சர், செய்யப்பாட்டு வினை. இளங்கோவடிகளால் சிலப்பதி ஏற்றப்பட்டது, செய்யப்பாட்டு வினை. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை ஏற்றினார் அப்படின்னா செய்வினை. இளங்கோவடிகள் சிலப்பதி ஏற்றப்பட்டது அப்படின்னா செய்யப்பாட்டு வினை. அடுத்து பிறவினை தொடர் எப்படி இருக்கும்னா, அங்க தன்முனை என்பது கற்றால் அப்படின்னு இருக்கும், பிறவினை என்பது கற்பித்தால் அப்படின்னு இருக்கும். அப்ப என்னது? மாதவி நடனம் கற்பித்தால் என்பது என்னது? பிறவினை. அடுத்ததாக தன்வினை வாக்கியத்தை கண்டறிய. புதியதோர் உலகம் செய்வோம். செய்விப்போன்னு போடக்கூடாது, அது பிறவினை ஆயிரும். இப்ப என்னது? புதியதோர் உலகம் செய்வோம், அதுதான் தன்வினை. அடுத்து மலரும் மனமும் போல. மலரும் மனமும் போல உண்மைகளை விளக்கப்புறம் பொருத்தமான பொருளை கண்டுபிடிங்க. மலரும் மனம் எப்படி இருக்கும்? வேற்றுமையா இருக்குமா? துன்பமா இருக்கும் போல இருக்குமா? ஒற்றுமையா இருக்குமா? ஒற்றுமை. மலரும் மனம் எப்படி இருக்கும்? உன்னோட ஒரு சேர்ந்து ஒற்றுமையை உணர்த்தும். இப்போ மலரும் மனமும் போல அந்த உண்மை விளக்கக்கூடிய பொருள் என்னது? ஒற்றுமை. அடுத்து இடியோசை கேட்ட நாகம். இடியோசை கேட்ட நாகம் போல. இடியோசை கேட்டுச்சுன்னா அந்த நாகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இடியோசை கேட்ட நாகம் எப்படி? மகிழ்ச்சியா இருக்குமா? இல்லை. சிறப்பா இறப்பா? இல்லை. அச்சமாக காணப்படும், பயத்துடன் காணப்படும். இடியோசை கேட்ட நாகம் போல அச்சம் அடைந்தனர். அச்சம் தான் சரி. அடுத்து அனலில் விழுந்த புழு போல. அனல்ல அது நெருப்பில் விழுந்த புழு போல எப்படி இருக்கும்? ஆறா துயரமாக காணப்படும். ஆறா துயரமா இருக்கும். நெருப்புல புழு விழுந்தது எப்படி இருக்கும்? அந்த துன்பம் ஆறாத துயரத்தை கொடுக்கும். ஓகே. அடுத்து தாமரை இலை தண்ணீர் போல. தாமரை இலையில தண்ணி எப்படி போய் கிடைந்து காணப்படுமா? காணப்படாது. தாமரை இலை தண்ணீர் போல இவர் இருக்கிறார். இவருடைய பேசக்கூடிய பேச்சுக்கள் தாமரை இலை தண்ணீர் போல காணப்படுகிறது, பற்று அற்று காணப்படுகிறது, பொருத்தம் இல்லாமல் காணப்படுகிறது. பற்று அற்று இருக்கிறது தான் சரியானது. தாமரை இலை தண்ணீர் போல இருக்கிறது இவருடைய கருத்துக்கள் அப்படின்றது பற்று அற்று இருத்தல். அடுத்து அச்சில் வார்த்தார் போல. அச்சில் வார்த்தார் போல ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கு. அச்சில் வார்த்தார் போல ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. அப்ப என்னது? அச்சில் வார்த்தை எப்படி இருக்கும்? பொய்யா? இல்லை. கடுமையா? வலிமையில? உண்மைத்தன்மை. அச்சில் வார்த்தை எப்படி இருக்கும்? அதே போலதான் இருக்கும், உண்மைத்தன்மை. அடுத்து நின்றனன் அவ்வழி நிகழ்ந்த தென் நெனில துன்புறும் சோலைவாய் அரக்கன். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? சீர்மோனை. சீர்களில் பார்க்கக்கூடிய அந்த தொடை விகற்பம் சீர்மோனை பார்க்கலாம். இப்போ இந்த இதுக்கும் இந்த அடி இருக்கும் பார்த்தா அடிமனை. இப்போ சீர்மோனை பார்க்கலாம். மோனை என்பது முதல் எழுத்து நீ. அப்போ முதல் சீர்லையும் 3வது சீர்லையும் முதல் எழுத்து தம்மூல் அளவுத்து ஒன்றி வருகிறது, அதான் சீர்மோனை. எங்க எதுகை இருக்கான்னு கேட்டா இருக்கு. நின்றனன் தென்னன் இருக்குங்களா, ஒரு எதுகை இருக்கு. அப்ப என்ன சீர்மோனை மட்டும் கேட்கிறாங்க. அப்ப நீ நின்றனன் நிகழ்ந்த எங்க இருக்குன்னு பாருங்க, அதுதான் சீர்மோனை. என்ன மோனைன்னு கேட்டாங்கன்னா 1, 3வது சீர்ல வந்து அது பொழிப்பு மோனைன்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா.
இதெல்லாம் ஈஸியாக தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன மோனை வகைன்னு கேட்பாங்க, எத்தனை தொடைகள் இருக்குன்னு கேட்பான். அடுத்து பாருங்க, பாரத பூமி பழம்பெரும் பூமி நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாது. இங்கே என்ன கேட்குறாங்க? சீர்மோனையை தான் கேட்குறாங்க. சீர்மோனை பாரத பூமி, பாரத பூமி பழம்பெரும் பூமி அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று பாருங்க, பழம்பெரும் பூமி பாரத பூமி. ஃபர்ஸ்ட் இது பழம்பெரும் பூமி வச்சிருக்காங்க. அடுத்து நீரதம் முதல் இது வராது, இது வராது. அப்ப என்னது? பாரத பூமி பழம்பெரும் பூமி. பழம்பெரும் பூமி பாரத பூமி. ஃபர்ஸ்ட் என்னது? 1 2 இப்படி தான் நம்ம பார்க்கணும். 1வது சீரு, 2வது சீரு, 3வது சீரு, இந்த வரிசை முறை தான் பார்க்கணும். 3வது சீரு 1வது சீரு வராது. அப்ப என்னது? ஆப்ஷன் ஏ தான் சரியானது. முதல் எழுத்து அதே வரிசை பா பா. ஓகேங்களா? அடுத்ததாக பனித்த சடையும் பவளவும் போல மேனீர் பால் வெந்நீரும். அடி எதுக்கு கேட்குறாங்க? அடி என்பது அடிகளுக்குள்ள பார்க்கக்கூடியது. அப்ப என்னது? நீ நீ பனித்த மேனி, பனி மேனி, பனித்த மேனி அப்படிங்க இருக்கு. ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. எதுகை என்பது 2வது எழுத்து தம்முள் அளவத்து ஒன்றி வருவது. ஓகேங்களா? அடுத்ததாக பொன் புனை மன்று லாடும் பொற்களல் மோனையை தேர்க. மோனை தான் கேட்குறாங்க. மோனை எதுன்னு பாருங்க. போ பொன் புனை பொற்களல். அப்போ இங்கே இருக்கு வை பொன் புனை பொற்கள். இதுதான் சரியான ஒரு மோனையாகும். அடுத்ததாக இயைபு கேட்குறாங்க. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு. இயைப்பு என்பது ஒரே மாதிரியா வரக்கூடிய எழுத்துக்கள் சொற்கள். அதுதான் என்னது? இயைப்பு. இப்போ அடியில் கொடுத்துருந்தா அடி இயைப்பு நம்ம சொல்லுவோம். சீர்கள் மட்டும்தான் கேட்குறாங்க. அடியில் இருக்கக்கூடிய இயைப்பு கேட்டீங்கன்னா ஒரே மாதிரியான எழுத்துக்கள் ஓசைகள் சொற்கள் வந்தால் அது அடி இயைப்பு. இறுதி சீர்கள் வரும். பொதுவாக ஒரு சீர் ஒரு அடியில் கொடுத்துட்டு மட்டும் கேட்கறதுனால நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அப்போ என்னது? எது ஒரே மாதிரி இருக்கு? துப்பார்க்கு துப்பார்க்கு. எங்க இருக்கு? செகண்ட் ஆப்ஷன். இதுதான் இயைப்பு. இந்த கொடுக்கப்பட்ட அடியில் அடி இயைப்பு கேட்டால் 2 அடியில் கொடுத்துருப்பாங்க. ஓகே. அடுத்து கொங்கு அலர்தார் பிரித்து எழுதுக. கொங்கு அலர்தார், கொங்கு அலர்தார். இதுதான் சரியான பிரித்தல். ஓகேங்களா? பார்த்துக்கிட்ட நம்ம டிஎன்பிஎஸ்சி 2011 விஓ கொஸ்டின் பார்த்தா தொடர்ந்து அடுத்து தமிழ் ஜென்ரல் தமிழ் பொது தமிழுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். டீட்டெயில்டு எக்ஸ்பிளேஷன் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. அதே போல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் ஐஏஎஸ் அண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் சிம்மில் கிளிக் பண்ண நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.